அனைவருக்கும் வணக்கம். திறமை இருந்தும் கடினமாக உழைத்தும் பலரால் ஏன் வெற்றிக்கனியை எட்ட முடிவதில்லை? அதற்கு முக்கிய காரணங்கள் திறமை குறைபாடு அல்ல, மன வலிமை இல்லாததுதான். சவால்கள் வரும்போது சோர்ந்து போகாமல் இலக்கை நோக்கி ஓட சித்தர்கள் காட்டிய அந்த ரகசிய வழிமுறை என்ன? அதை பற்றி தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். பிரச்சனை நம்மில் பலருக்கு ஒரு வேலையை தொடங்கும் போது இருக்கும் ஆர்வம் பாதியிலேயே குறைந்து விடுகிறது. ஒரு சிறிய தோல்வி வந்தாலே இது நமக்கு செட் ஆகாது என்று ஒதுங்கி விடுகிறோம். இந்த மனச்சோர்வு தான் நம்முடைய முதல் எதிரி. இதை எப்படி வெல்வது? சித்தர்களின் தீர்வு. சித்தர்கள் மனதை ஒரு குரங்கு என்பார்கள். அதை அடக்கினால் மட்டுமே நாம் நினைத்ததை அடைய முடியும். மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். இது திருமூலர் வாக்கு. அதாவது உங்கள் மனதை நீங்கள் சரியாக பழக்கப்படுத்திவிட்டால் வெளிச்சக்திகள் எதுவும் உங்களுக்கு தேவையில்லை. வெற்றி தானாக உங்களை தேடி வரும். மன வலிமையை அதிகரிக்க சித்தர்கள் கூறும் எளிய வழி வாசியோகம் அல்லது மூச்சு கவனிப்பு. தினமும் காலை அல்லது மாலை 5 நிமிடம் அமைதியாக அமர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் மூச்சு உள்ளே செல்வதையும் வெளியே வருவதையும் மட்டும் கவனியுங்கள். எண்ணங்கள் சிதறும் போது மீண்டும் மூச்சின் மீது கவனத்தை கொண்டு வாருங்கள். இந்த மூச்சு பயிற்சி உங்கள் மூளையின் நரம்புகளை உறுதிப்படுத்தி எப்பேற்பட்ட நெருக்கடியிலும் நிதானமாக செயல்படும் மன வலிமையை தரும். நண்பர்களே, வெற்றி என்பது வெளியில் தேடுவது அல்ல. நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் மேலான கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள பதிவில் பேசுவோம். நன்றி. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். திறமை இருந்தும் கடினமாக உழைத்தும் பலரால் ஏன் வெற்றிக்கனியை எட்ட முடிவதில்லை? அதற்கு முக்கிய காரணங்கள் திறமை குறைபாடு அல்ல, மன வலிமை இல்லாததுதான். சவால்கள் வரும்போது சோர்ந்து போகாமல் இலக்கை நோக்கி ஓட சித்தர்கள் காட்டிய அந்த ரகசிய வழிமுறை என்ன? அதை பற்றி தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். பிரச்சனை நம்மில் பலருக்கு ஒரு வேலையை தொடங்கும் போது இருக்கும் ஆர்வம் பாதியிலேயே குறைந்து விடுகிறது. ஒரு சிறிய தோல்வி வந்தாலே இது நமக்கு செட் ஆகாது என்று ஒதுங்கி விடுகிறோம். இந்த மனச்சோர்வு தான் நம்முடைய முதல் எதிரி. இதை எப்படி வெல்வது? சித்தர்களின் தீர்வு. சித்தர்கள் மனதை ஒரு குரங்கு என்பார்கள். அதை அடக்கினால் மட்டுமே நாம் நினைத்ததை அடைய முடியும். மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். இது திருமூலர் வாக்கு. அதாவது உங்கள் மனதை நீங்கள் சரியாக